வீட்டில் மிஞ்சி போன சாப்பாடு கொஞ்சமா இருந்தது. இதுக்குன்னு தனியா குழம்பு செய்யறதுக்கு கம்முனு புளி சாப்பாடை சிம்பிளா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிட்டேன். இந்த சைடு ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய், கடுகு, ஒரு 4-5 வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கிட்டேன். இதுக்கு காரத்துக்காக ஒரு 2 வரமிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்ப நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த புளி தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கலருக்காக மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதி வர விடுங்க. ஹை டு மீடியமான ஃபிளேம்ல இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியா கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதி வர விடுங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிட்டு அந்த எண்ணெய் அழகா பிரிஞ்சு வருது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு இந்த ரெசிபி ரெடி ஆயிடும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய புளியோதரை கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வச்சிருக்க ரைஸ்ல இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கை நிறைய அள்ளி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். யாரெல்லாம் இந்த சாப்பாட்டுக்கு அடிக்டா இருக்கீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோக்கு மறக்காம சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.